அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், நீ எங்கே இருக்கிறியோ அங்கே அதுவாக இருக்கணும். ஒரு கோவிலில் போய் சாமிக்கிட்ட நின்னீன்னா நல்ல பக்தனாக இருக்கணும். ஒரு குருக்கிட்ட வந்து நின்னீன்னா நல்ல சீடனாக இருக்கணும். அப்பா அம்மா கிட்ட போய் நின்னீன்னா நல்ல புள்ள பொண்ணாக இருக்கணும். தொழிற்சாலையில் போனால் நல்ல தொழிலாளியாக இருக்கணும். நான் ஆன்மீகத்தில் போகிறேங்கன்னுட்டு வேலை செய்கிறதுல போய் காட்டினீங்கன்னா சம்பளம் கொடுக்க மாட்டோம், வேலை விட்டு ஏற்றிடுவோம். எங்கே இருக்கிறியோ நீ அங்கே அதுவாக மாறிக்கணுமே தவிர எல்லா இடத்துலையும் நீ ஒரே மாதிரி இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையை நடத்த முடியாது, அது பாதிக்கும் ஒன்று. அதனால் ஆன்மீகம்ன்றது நீ கண்ட இடத்துல செய்ய முடியாது. வீட்டில் எத்தனை பாடம் வாங்கியிருக்கிற நீ? 2 பாடம். முதல் பாடம் வேணால் நீ எங்கே வேணால் ரோட்டில் கூட செய்துங்களா. 2வது பாடம் அப்படிலாம் செய்ய முடியாது, ஒரு இடத்துல உட்காந்து தான் செய்ய முடியும். அப்போ நீ வீட்டில் தான் செய்ய முடியும், வேலை செய்கிற இடத்துல செய்ய முடியாது. அதனால் அங்கெல்லாம் போய் இதெல்லாம் செய்யக்கூடாது. காலையில் எழுந்தியா 2 மணி நேரம் உட்காந்தியா பாடம் பண்ணியா அதோடு முடிச்சுட்டு சாப்பாடு கிப்பாட்டை செய்து எடுத்துன்னு வேலைக்கு போயிடணும். அங்கே வேலை செய்யிட்டு வந்து வீட்டுக்கு வந்து தான் நீ பாடம் பண்ணுமே தவிர வேலை செய்கிற இடத்துலலாம் இதை காட்டவே கூடாது. 40 வருஷம் நான் ரயில்வேயில் வேலை செய்தேன். நான் யாருன்றது அங்கே தெரியாது, கூப்பிடுவாங்க சாமியாரானிட்டு. ஆனால் அங்கே இது வரைக்கும் நான் எதை பற்றியும் பேசுனதே கிடையாது அங்கே. ஏன்னா இந்த ஒரு பழமொழிக்கு தெரியுமா, இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்ட்டு, அந்த மாதிரி அது இரும்பு அடிக்கிற இடம். அங்கே போய் அங்கே ஆன்மீகத்துக்கு வேலையே கிடையாது. அதனால் நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே நம்ம அதுவாக இருந்தோம்னா நம்மளை பாதிக்காது. ஆனால் எல்லாத்துலேயும் நம்ம ஒரே மாதிரி இருக்கணும்னா பாதிப்பு வரும். அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணாதுங்க. பாடம்ன்றது தெய்வீகம்ன்றது மன அமைதியோடு செய்கிற விஷயம். நீ வேலை செய்கிற இடத்துல நான் அலைச்சலில் போய் அதெல்லாம் செய்யவும் முடியாது, சும்மா கற்பனை அது. அதனால் வீட்டில் உட்காந்து செய்யுங்க. வேலைக்கு போனீங்களா அங்கே வேலை மட்டும் பாருங்கள், வீட்டுக்கு வந்துட்டு தெய்வீகத்தை பாருங்கள். அது மாதிரி செய்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு வராது. அவங்க சாப்பிட்டும் போட்டுமே, அதனால் உனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நீ சாப்பிடாது, அவ்வளோதான். சமைச்சு கொடு. வீட்டில் இப்போ வீட்டுக்காரு டெய்லி 1 கிலோ கறி சாப்பிடுவார். பொண்டாட்டி உபதேசம் வாங்கி நான் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லும். அவர் வெள்ளிக்கிழமை கூட சாப்பிடுவார். செய்து கொடுக்கலாம், அடித்தட்டில் தான் ஆகும். அவருக்கு ஆக்கி போட்டுட்டு நீ பாட்டு போய் பாடத்தில் உட்காந்துரு. நீ ஏன் அதை நினைக்கிற? ஒன்றும் கலக்காது. அது எப்படி கலங்க? நீ அதுலேருந்து 4 அள்ளி போட்டுக்கினீன்னா கலந்துடும். அதனால் அதெல்லாம் கலக்காது. அவங்களுக்கு எங்கள் வீட்டில் கூட சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் ஆம்பளைங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா எல்லோரும் உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க. லேடிஸுங்க சாப்பிடுவாங்க. அதனால் எனக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. நீ எத்தனை சாப்பிட்டு போ, எனக்கு என்ன போச்சு? நல்லதான் நான் சொல்கிறேன், எடுத்துக்கலாம் போ. நீ அதை பற்றியே கவலைப்படாது, நீ சாப்பிடாது இரு. ஊரெல்லாம் உத்தமனா ஆக்கலாம்னு நினைக்காது. நீ உத்தமனா இரு, அவ்வளோதான் சொல்லுவேன் நான். சந்தோஷம். 30 வயசுல எங்கேருந்து வரீங்க? மேடவாக்கம். தாம்பரம் மேடவாக்கமா? 30 வயதுல கோயில் வழிபாடை விட்டுருந்தா ஒரு நாள் உபதேசம் அப்படின்னு சொன்னீங்க. 30 வயதுல கோயில் வழிபாடை விட்டுருந்தா ஒரு நாள் உபதேசம் அப்படின்னு சொன்னீங்க வர சொல்லி. நான் 31 வயதுல வந்திருக்கேன். சரி, பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லையே. அதனால தான் வந்து அதை சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை. எப்பவுமே வயசு அப்படின்றது உடலுக்கு தான். உள்ளே இருக்கிற உயிருக்கு வயசு இருக்குதா? ஆன்மாவுக்கு வயசு இருக்குதா? அதுக்கு வயசே கிடையாது. இது வரைக்கும் உலகத்தில் அதுக்கு யாருமே வயசு வச்சதில்லை. அதுக்கு வயசை வச்சுட்டா கடவுளுக்கு வயசை வச்சுருவோம். அதனால் அதுக்கு வயசு இல்லை, உடலுக்கு தானே வயசு. இது இளமையும் முதுமையும் சேர்ந்தது தான் உடல். ஆனால் உயிருக்கு இளமையும் கிடையாது, முதுமையும் கிடையாது. அதனால் அதுக்கு வயசே கிடையாது. அதனால் எப்போ ஒன்றாலும் நம்மளுடைய மனம் விரும்பிச்சுன்னு சொன்னால் அதை பாதையில் பயணம் பண்ணுறது தவறு இல்லை. ஏன்னா மனம் பல விஷயங்களை விரும்பும், ஆனால் அதை நல்ல விஷயத்துக்கு கொண்டு வர்றது தான் கஷ்டம். ஆனால் அந்த தெய்வ வழியில் கொண்டு வர்றதுக்கு வயசே தேவையில்லைம்மா. எல்லாரும் வரலாம் அந்த பாதையில். இதில் வர்றது பெரிய விஷயம் இல்லை. எல்லாரும் வராங்க, ஆயிரக்கணக்கான லேடிஸ் வர்றாங்க, லட்சக்கணக்கான ஆம்பளைங்க வர்றாங்க.
ஆனால் அதை கடைசி வரைக்கும் கடைபிடிக்க மாட்டேன்றாங்க. ஒரு பாடம் 2 பாடம் வாங்கிட்டு அதோட ஏற கட்டின்னு போயிடுறாங்க. அந்த மாதிரி போகும்போது அது ஒரு முழுமை பெற முடியாது. இப்போ ஒரு வீடு கட்ட போகிறீங்க, ஒரு கடைக்கால் போடுறீங்க முதல்ல, அதுக்கப்புறமா ஒரு லெண்டில் மட்டும் கட்டுறீங்க. கடைக்கால் மட்டும் போட்டு விட்டுட்டு நான் வீடு கட்டிட்டுங்கன்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கி ஆன்மீகம் அப்படி தான் போயின்னு இருக்குது. என்ன பேஸ் போட்டு விட்டுட்டு நான் பெரிய ஆன்மீகவாதின்னு முழுமை பெறதே கிடையாது. ஆனால் ஒரு குரு கிட்ட போனால் முழுமையான உபதேசங்களை வாங்கி நம்ம முழுமை பெறும்போது தான் முழுமையான சீடராக மாற முடியும். அப்போ தான் நீ நாளைக்கு மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அதனால் அந்த மாதிரி முழுமையான உபதேசம் வாங்குங்க. இதுக்கு வயசே தேவையில்லை, மனசு தான் வேணும். மனசு சரியாக இருந்ததுன்னா எந்த வயசுலையும் எதையும் சாதிக்க முடியும். ஆனால் மனசு பலவீனமாக இருந்ததுன்னா சின்ன வயசுலேயே கூட எதையும் சாதிக்க முடியாது. அதனால் மனம்தாம்மா அதுக்கு முக்கியமான பொருள். உலக வாழ்க்கைக்கு மனம், இறைவன் அடையிறதுக்கும் மனம்தான் தேவை. வெளியே பார்க்கும்போது உலகமாக தெரியுது, உள்ளே பார்க்கும்போது இறைவனாக தெரியுது. இந்த மாற்றங்கள் தான் வித்தியாசமாக தவிர, ஆனால் ரெண்டுக்கும் தேவைப்படுறது மனசு தான். அந்த மனசை சீர் பண்ணுங்க, எல்லாருக்கும் உண்டு அந்த அருள். இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் உண்டு. இறைவன்கிட்ட வேற்றுமையே கிடையாது. மனுஷனுடைய மனசில் தான் வேற்றுமை. சொல்லுமா? முதல் உபதேசம் மட்டும் நீ வந்தா போதும் அப்படின்னு ஒரு நாள் சொன்னீங்க, அதனாலதான். இல்லம்மா, முதல் உபதேசம் மட்டும் வந்தா போதும் நான் யாருக்கிட்டுமே சொல்ல மாட்டேன். சொல்லல. இல்ல 30 வயதுல ஆன்மீக வழிபாடு விட்டுருந்தா யாரா இருந்தாலும் நீங்க பரவாயில்ல, ஒரே ஒரு நாள் மட்டும் இங்க வந்தா போதும். இல்லையே, அப்படி நான் பேசி இருக்க மாட்டேனே. ஒரு வீடியோல வந்தது, அதனால அது மாதிரி சொல்ல மாட்டேனே. ஒரு உபதேசம் கொடுத்துட்டா எல்லாரும் உபதேசம் கொடுத்து ஆசிரமத்தை எழுத்து முடிச்சுக்கலாமே. அதனால அப்படிலாம் இல்லை, 18 உபதேசம் வாங்கணும். அப்போதான் நீ முழு நிலைக்கு வர முடியும். ஆனால் இது 18 உபதேசம் வாங்குறது அது அவங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. ஏன்னா ஜென்ஸுங்க எங்கன்னா போனோன்னா பொண்டாட்டிக்கிட்ட சொல்லாத கூட அப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன்னு கிளம்பி வந்துடுவாங்க இல்லையா? ஆனால் அவங்களே வர பயப்படுறாங்க. பொண்டாட்டி கேட்டுக்குன்னு தான் வராங்க சில பேர். ஏம்மா போட்டா வேணாமா, நீ சொன்னீன்னா தான்மா போவேன் அப்படின்னு சில கணவன்மாரங்கள் வராங்க. ஆனால் கணவனுங்களுக்கு இந்த கதி, லேடிஸ் வந்து அப்படி போகவே முடியாது. நினச்ச உடனே போக முடியாது. எங்கேயும் கணவன்கிட்ட சொல்லணும், பிள்ளைங்கிட்ட சொல்லணும், பொண்ணுக்கிட்ட சொல்லணும், அப்பா அம்மா கிட்ட சொல்லணும். இவ்வளோ சிக்கல் இருக்குது. அதுவும் வர்றது வழியே பார்த்து நேரங்காலம் பார்த்து வரணும். ஆம்பளைக்கு அதெல்லாம் கிடையாது. அவனே பயப்படுறான், பொம்பளைங்க பயப்பட மாட்டாங்களா? அதனால் உங்களுக்கு மனசு எது பிடிக்குதோ அதை நாடுங்க. அதுதான் நிம்மதியை தரும். யார் சொல்கிறதையும் கட்டாயத்துக்காக எதையுமே செய்யாதீங்க. செய்தீங்கன்னா உங்களுக்கு நிறைவே கிடைக்காது. அது நான் சொன்னாலும் சரி, கடவுளே வந்து சொன்னாலும் சரி, உங்கள் மனசுக்கு எது சரின்னு பார்த்தோ அதை செய்யுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நிம்மதியை தரும். அவர் சொன்னாருங்க அதனால் செய்துங்க, கடவுள் சொன்னாருங்க செய்யணும், யார் சொன்னாலும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது. உங்கள் மனம் சொல்கிறது தான் நிம்மதி கிடைக்கும். அதனால் உங்கள் மனம் சொல்கிறபடி நீங்கள் வாழுங்க. சந்தோஷம்.